வர கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள், நன்றிகள். முதல் உத்தரவு கும்பகோணம். கும்பகோணம் வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், எண்ணிலா கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன். என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தித்தான்னு கேட்டு வந்தவன். வானவில் நீரம் எடுத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எருமயமானவும் திருவடியில் வீழ்கவேன், இருளெல்லாம் பறந்தோடுதே என்றென்றும் நெஞ்சினிலே அப்படின்னு ஒரு பாடல் அங்கிருந்து சத்தம் கேட்கு. எருமை வாகனத்தை கொண்ட பெண் தெய்வம் யாரப்பா? துர்காதேவி. அந்த துர்காதேவியை வணங்கி அர்ச்சகம் செய்து ஆனந்தம் பெற்று வந்தால் உன் மகளுக்கு திருமணம் நடக்கும்னு நான் உத்தரவிட்டிருந்தேன். ஏன் அந்த உத்தரவிட்டிருந்தோம்னு சொன்னா, அந்த மாங்கல்யத்திலே ஒரு மாரகத்தன்மை இருக்கிறது, அதை நீக்கக்கூடிய ஆற்றல் அன்னை துர்காதேவிக்கு உண்டு. அந்த தன்மையை இப்ப நீக்கியாச்சு. ஆகையினால் இந்த தைப்பிறந்தா வழி பிறக்கும் என்ற நாளுக்குள் அற்புதமான ஒரு கணவனை கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி பேரம் பேத்திகளோடு உன்னை கூப்பிட வரப்பா. கால் விட்டுருவான். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு எல்லா நலமும் மங்களமும் பெற்று வாழ்வாய். அதே கும்பகோணம் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. கால் ஒன்று வரலாம். என்னதவும் செய்தேன் கண்ணா, வரலாம். என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? கால் ஒழுத்துவா. வர்றான். அவனுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய நேர காலங்கள் கொஞ்சம் 3 வருஷ காலமா சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இப்பொழுது நோயாலும் கடனாலும் வேதனைப்பட்டு வாழ முடியாது தவித்து கொண்டிருப்பார். வாஸ்தவமா? இந்த நிலையிலிருந்து விடுதலையாக்கி உன் பிள்ளைய வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தோன்றும். கால் போயிட்டு வரலாம். அடுத்த வாரம் பார்ப்போம். கருப்பசாமி, ஆமா, கைவிடுறா தம்பி. அதே கும்பகோணம் எல்லை. கால் வந்துட்டு வாப்பா. சரி, வர்றான். அடாதடா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில் ஒரு சிறிய ஒரு அம்மன் கோயிலும் வனப்புறத்திலே விநாயக பெருமானும் இருப்பார்கள். வாஸ்தவமா? இப்பொழுது 2 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனவேதனையும் சிந்தனையும் உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையாடா? நிறைய பணங்களை விரயம் செய்து அடுத்துள்ள தொழிலுக்கு என்ன செய்வோம் என்ற ஏக்கத்தில் என்னை இனி காண வந்திருக்கிறாய். கால் ஒன்று வா. அப்படியா? இன்னும் 2 கம்பெனிகளை நீ பார்க்க வேண்டியிருக்குடா. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு சாப்பாடு முடிச்சு கொண்டா. மாயாபுரம் எல்லை. மாயாபுரம் யார் இருக்கா? மாயாபுரம் எல்லை.
வருகவே வருகவே இறைவா. கால் வந்துட்டு வாமா. மாயாபுரம் தானே? மாயாபுரம் தானே? நீங்களாம் மாயாபுரம் ஐயா வாங்க. என்ன மாயாபுரத்து பக்கத்தில் பாவநாத்தமா, திருமணஞ்சேரியா, எந்த ஊர்? மயிலாடுதுறை. உனக்கு கால் வந்துட்டு வா. மயிலாடுதுறை எல்லையில ரயில் சத்தம் கேட்க உன் வீடு எங்க இருக்கு? அப்படியா? ரயில் போற பாதைக்கும் உன் பாதைக்கும் பக்கமா? கால் வந்துட்டு வா. அப்படி சத்தம் அதான் கேட்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலங்களாக தேவையில்லாம ஒரு கடன்ல மாட்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிய, உண்மையா? அது அறியாமையால வாங்கினதா அல்லது அவசரப்பட்டு வாங்கியதான்னு தெரியாம இப்ப அதை தீர்க்க வழி இல்லாத குழப்பம் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் மன உபாதைகள் அதிகம். அதனால இந்த வீட்டில் ஒன்றா இருக்கிறது சரியா இருக்குமா தவறா இருக்குமான்னு கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி குழம்பிக்கிட்டு எழுதிங்களாம். கால் வந்துட்டு வா. இப்போ உன் கடனை நீக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா பணம் தந்திருக்கேன், சந்தோஷமா இரு, கடன் தீர்த்துக்கு. அப்போ கர்மசாமி மயிலாடுதுறை பகுதி தன்னுடைய பிள்ளையை பற்றி மனவேதனை அடைந்து வந்த மக்கள் வாங்க செல்லங்களே, உட்காருங்க. காலில் வந்துட்டு வாங்க. பிள்ளை பேர் என்ன பேரு? பக்கத்துல வாங்க. பெரிய காவியத்தையே படைச்சிடக்கூடிய அளவுக்கு இருக்கானப்பா. என்ன கொஞ்சம் கண்ணை முடுங்க பார்க்கட்டும். அப்படியா? சரி. அவனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு முடிவு எடுக்கணுமா? அவனுடைய கல்வியை பார்த்தேன், தடையில்லாத கல்வி பெறும். அவன் வெளிநாட்டுக்கு சென்று பணி செய்து புண்ணியம் அடையக்கூடிய காலத்தில் இருக்கிறான். அதே போல அவனுடைய படைப்பும் படிப்பும் எதிர்காலத்தில் சரித்திரத்திலே எழுதப்படும். அப்படி ஒரு நிலை உடையவனாக இருப்பார். இப்போதைக்கு உங்க வீட்டில் பண கஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது அதை வழிவகுத்து தந்துருதேன். ஒருவருடைய கழுத்து, வயிறு, மார்பு போன்ற வலிகள், வேதனை இருக்கும். அதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, ஒரு பணம் ஏமாற்றப்பட்ட பணத்தை வாங்கி தாரேன். இந்தா சர்வ ஆரோக்கியமும் நிம்மதியும் தந்துருந்தேன். வருக மக்களே. இந்தா செல்வாக்காரடா, சாப்பாடை முடிச்சு போனா செல்லக்குட்டி. அதே மயிலாடுதுறை எல்லை. அப்படியா? ஹூ ஹூ ஹூ. தம்பி நான் கூப்பிடவே இல்லை, நீ வாட்டு வந்துட்ட. தலைவன் தலைவி நீங்கள் ரெண்டு வருமா? கால் வந்துட்டு வாங்க. குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா. முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரா? உங்க இடத்துல இருந்து 17 கிலோமீட்டருக்குள்ள இருக்காரா? கால் வந்துட்டு வா. புள்ளிருக்கும் வேலூரில் பசும் பொன்னும் மணியும் வீட்டிருப்பான். வாங்க பக்கத்துல. என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்க்குறேன். சை பா, உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தையும் வீட்டையும் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள மூதேவியா இருக்குடா. மன நிம்மதி இல்லாம உங்களெல்லாம் கெட்டி வச்ச மாதிரி தூக்க உணர்வும் துயர நிலைகளும் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? 3 ஆண்டு காலங்களாக பல்வேறு லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இப்போ கடன்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிய. இந்த தொழிலை தொடர்வதற்கு ஒரு சிறிய உதவி, ஒரு நண்பனுடைய உதவியும் வேணும், என் உதவி பணமும் வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் இப்போ தொடர்ந்துருவீங்க. பணி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா செம்மையா இருந்துக்கா, தொழில் தொடங்கு. இந்தா அள்ளி தந்திருக்கேன், இனி அல்லல் இல்லாமல் வருவாய். சாப்பாடை முடிச்சுட்டு போங்க செல்ல மக்களே. மன்னார்குடி. என்னார்குடிப்பா?
மன்னார்குடியா? மன்னார்குடி என்னார்குடி இன்னும் இருக்காங்களா? மன்னார்குடி இருக்கீங்களாயா? வாங்க, மைக் இருக்கா? பிரியமுத்தா மைக் இருக்கா? போட்டாச்சு. எஸ், மன்னார்குடி வாங்க. மன்னார்குடி மன்னார்குடி. வீடு நிலம் சம்பந்தமான மன வழக்கு யாருக்குப்பா? மன பிரச்சனை கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா பிரச்சனை? அதுல வீடு என்ன பிரச்சனை? கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டினுடைய பத்திரம்லாம் செக்யூரிட்டியில் அகப்பட்டிருக்கு. அதை மீட்ட முடியாத அளவுக்கு இப்போ தொழில் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால இது யார் மூலமாக இந்த கடனை தீர்ப்பது? அல்லது டேக் ஓவர் பண்ணி பேங்கை மாற்றி வச்சிடலாமா, அல்லது நம்மளே உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ரெடி பண்ணிடலாமா? ஒரு முடிவு தெரியாமல் இருக்கமேங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. இதற்கிடையில் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத குறையும் இருக்கு. இது ரெண்டையும் சரி பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமி, அவசியம் இல்லாமல் ஒரு வழக்கு தொடர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குடா. அது வராமல் காப்பாற்றிருந்தேன், தடுத்து நிறுத்துறேன் தான். மலையே தெரிஞ்சாலும் இந்த கருப்புசாமி ஒன்னே தடுத்து காப்பாற்ற வேண்டாம். எனக்கு தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? மன்னார்குடி எல்லையிலிருந்து தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். அடியே கொஞ்சம் கொண்டு இருக்கா. என்னடா வேணும் தம்பி? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பிறந்த இடம் ஒன்று, வாழ்ந்து கொண்டு இருக்கும் இடம் ஒன்று. ஆனால் இப்போ உன்னுடைய சிட்டிசனையே மாற்றிக்கிறதுக்காக ஒரு வருஷ காலமாக நீ முயற்சி செய்த எவ்வளோ ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கு. வாஸ்தவமா? இதனால் அங்கே ஏற்கனவே பார்க்கக்கூடிய தொழிலை சரியாக பார்க்க முடியாத மன உபாதையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீ அப்ளை பண்ணியிருக்க கிரீன் கார்டுக்கு அதை தடையில்லாமல் முடிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. கையில் வச்சு 20 நாள் டயத்தில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. என்னைய பார்த்து போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வேலூர் எல்லை, வேலூர், வேலூர். வேலூர். தான் பெற்ற மகனை பத்தி காக்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வாங்க. பையன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. கோனாக நினைத்திருந்தேன், கோன கலப்ப சாத்துவா உனக்கு நினைக்கலையே. உன் பையனை போய் பார்த்தேன். இப்ப அவனுக்கு என்ன செய்யணுமா? பேர வேணும். ஆனா அவன் மனது கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்க. நல்லாக்கி தரேன். கொஞ்சம் தேவையில்லாத நட்புகளால குடும்பத்தை அமைதி இல்லாம வச்சிருக்கான். புரியுதா? கால் வந்துட்டு வா. கோணக்கலப்பைய சாத்துறான். அப்படியா? இப்ப அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் மருமகளுடைய ஆரோக்கியத்தை சரியாக்கி ஆம்பளை பெயர் தாரேன். செந்தில்வேல் முருகனுக்கு இந்த வெற்றிவேல் என்று பிறப்பான். வினை தீர்க்கும் மகனே, ஆனந்தமாக இருப்பாய், எப்பொழுதும் புனிதமாக அடைவாயப்பா. வாழ்க. சாப்பிட்டு போங்க, அறவுரையா பேராங்க. அதே வேலூர் பகுதி. கால் வந்துட்டு வரலாம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறாய். என்னப்பா மனைவி எங்கப்பா இருக்கா? மனைவி எங்க இருக்கா? காலில் விழுந்துக்கா. சும்மாவா கேட்பேன் எங்க இருக்கான்னு? விவரத்தோட தான் கேட்பேன். உட்கார முடியுமா? இந்த வயசுல பிரிஞ்சிருக்காளே, அவளுக்கு மண்டையில அறிவு இருக்கா? அறிவு இல்லை. அவளை கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே.
உன் பக்கத்தில் ஒரு தப்பு இருக்கு, அதை திருத்திக்கிடுவியா? காலில் விட்டு வா. யோக்கியம் வரேன், செம்பத்துக்கு வீட்டுக்குள்ள வைங்க. இந்தா உன் பொண்டாட்டி வந்து சேர்ந்துட்டா, இனிமேல் சண்டை இல்லாம காப்பாத்துற, சமரசமா வாழ்வேன். ஓ கருப்பசாமிக்கு. அதே வேலூர் எல்லை எனக்கு தொழில் நல்லா அமையணும்னு சொல்லி வேதனைப்பட்டது யாரு? கால் நோட்டு வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் அங்காளம்மன், முனீஸ்வரன், கன்னிமார்கள் வராங்க. உன் ஊர்ல இருக்காங்களா? கால் நோட்டு வா. அம்மம்மா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நிலையில்லாத தொழிலும் வேதனையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஏதேனும் ஒரு நிறைவான ஒரு தொழிலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நாடு கடந்து செல்வதற்கு வழி கிடைக்குமான ஒரு சின்ன சிந்தனை உள்ளத்தில் இருக்குடா. உண்மையா? அதனால் இந்தியாவில் இருக்க போறியா, வெளிநாட்டுக்கு போறியாடா? கால் நோட்டுவா. இந்தாவா இப்படி தை மாதத்துலேருந்து தொழில் ஆரம்பிப்பேன். ஒரு கம்பெனியில் உன்னை கூப்பிடுவாங்க, அசத்து ஓடே ஓ சாப்பிட்டு போடா தம்பி, அரைகுறையா பிறாடா டேய். அதே வேலூர் எல்லை இல்லற வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சிட்டியாடா தம்பி? பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன். என்னடா வேணும்? பொண்ணு பக்கத்தில் கண்ண முடிக்கா. உன் பொண்ணை நல்லா பட்டதாரியாக படிக்க வச்சு அருமையான ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்தா போதுமா? கண்ண மூடி உள்ள பார்க்கட்டனா. ஒரு பக்கத்து பாதிப்பும் வலியும் இருக்குடா, நீக்கி தாரேன், தெளிவாக்கி தாரேன். இங்கே எப்படா கூட்டு வருவ தம்பி? கூட்டு வா, ஜெயிச்சு தரேன். இந்த கனியை கொண்டு அவளுக்கு கொடு, விபூதியை கொடு, செம்மையா எழுதிப்பா கொடு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. மதுராந்தம், 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 சாமி கூப்பிடுற மதுராந்தம், செங்கப்பட்டி எல்லை மதுராந்தம். நிலையறியா திருமகளும் விளையாடி மன்றத்தில். ஆம் ஆம், நான் டிகிரி வாங்கணும். என்ன டிகிரிடா வாங்க போற? கும்பகோணம் டிகிரி காப்பியா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. கால் வந்துட்டு வா. உட்கார், பக்கத்தில் வா. நீ தொடாடா. இப்போ என்னடா படிச்சிருக்க? கொண்டா கையை கொண்டா. என்னையே நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிகிரி முடிச்சாச்சு. இன்னையிலேருந்து மன உற்சாகமாறு, செம்மையா இருப்பேன். நான் சொல்ல அர்த்தம் இருக்கும், பின்னால பேசலாம். இந்தா நல்லா ஆயாச்சு. மதுராந்தம் கால் வந்துட்டு வாப்பா. தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் இன்னொரு 6 தடவை வாங்க. என்னடா வேணும் தம்பி? கடனை தீர்த்துறணும், அவ்வளோதானே. கண்ணை மூடு பார்ப்போம். கடன் வாங்கி கடன் தீர்க்கணும்னு முடிவு எடுத்தியே, அது தப்பு தானே? தப்பு தானடா. கால் வந்துட்டு வா. அப்படி வாங்கலாமே. முல்லை முள்ளால் எடுக்கலாம், அது முள்ளுக்கு தான் சரி. கடனை கடனால் எடுத்தா சரியாகுமா? நம்ம சொன்ன எவன் கேட்கான்? கண்ணை முடிக்கா. இந்த ஒரு இடத்துலேருந்து உனக்கு வருமானம் வரும். மெல்ல மெல்ல கடனை தீர்த்து உன்னை கடை தர வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சென்னை நேரம் இல்லை.
ஒருத்தன் நான் விரும்புற பொண்ணு கல்யாணம் முடியுமான்னு ஒருத்தன் கேட்கான். யாருடா அது? நான் விரும்புற பொண்ணு கல்யாணம் நடக்குமான்னு கேட்கறான் ஒருத்தன். யாரு? முன்னாடி வாடா. முன்னாடி அமைதி அமைதி. இல்லை தம்பி, லவ் பண்றியா? லவ் பண்றியாடா? ஆள் எங்க இருக்கு? சொல்லுடா. எல்லாம் சொல்லல. யார் இது? அப்படியா? அக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டான், எப்படி இருப்பான்? சரி, அதெல்லாம் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். அவன் எங்கடா இருக்காவா? பேசிக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. அக்கா, தம்பிக்கு நல்ல நாத்தனாவை பார்த்துருக்கிய, உட்காந்துக்கலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அவன் உன்னை விட மாடர்ன் கேடா இருந்தா நீ என்னடா செய்வ? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கண்ணை மூடு பார்ப்போம். நீ கூப்பிட்ற இடத்துக்கு வருவா, கல்யாணம் நடக்கும். இந்தா காசு பணமும் கிடைக்கும். வேற என்னடா வேணும்? கண்ணை மூடு. இன்னிலிருந்து உடல் வேதனை இருக்காது. நல்லா இருக்கு. இந்தா கால். நல்ல தம்பியை பெற்றாய், வாழ்க. கர்மசாமி, என்னுடைய வீடு பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பம் உடையது யாருப்பா? உனக்கு என்ன டாக்குமெண்ட் பிரச்சனையா? உட்கார், கால் வந்துட்டு வா. ஒன்றை சொல்லி மற்றொன்று கேட்பான் இவன். அப்படி வா. என்னடாது? சூப்பு. உட்கார்டா. என்னடா உனக்கு பத்திரம் டாக்குமெண்ட்? செஞ்சது தப்பு தானடா? கால் வந்துட்டு வா. இந்தாடா, அந்த இடத்த வித்துருவாங்க. ஆனா உன் சேருக்குரிய பணத்தை வாங்கி தரேன். அதை உங்க அண்ணன் மகனுக்கோ உனக்கோ பயன்படுத்திக்கா. ஜெயிச்சுக்கா போ. ஏன்னா வேற வழி கிடையாது, இதுதான் முடிவு. பணம் தந்திருக்கேன். அந்த ஆபரேஷன் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு நடத்துவோம். பொறுமையாரு, வெற்றியாக்கி தரேன். போயிட்டு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டுவது யாரு? சென்னை. பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டுவது யாருப்பா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டுவது யாரு? மெட்ராஸா? உங்களுக்கு மெட்ராஸா? கால் வந்துட்டு வரலாம். ஆதி அந்தம் இல்லா ஜோதியே. பொண்ணு எங்கப்பா இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? கண்ண மூடி என்னன்னு கேட்குறேன். அம்மா பராசக்தி. அப்படியா? அப்படியா? லக்கணத்தில் ராகு இருக்கு போலுக்க. முகத்தில் அடையாள சின்னம் மச்சம் கோரை போன்றது ஒரு சின்ன அடையாளம் இருக்கு. கால் வந்துட்டு வா. ஒரு பக்கத்து பல்லு சரியில்லை. உன் பண்ணு ஒரு அற்புதமான மகாலட்சுமி யோகம் படைத்தவள். அவன் உடம்புல ஒரு தெய்வத்தினுடைய சக்தி மறைமுகமாக இருந்து ஆட்சி செய்யும். புரியுதா? வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்குள் போல் நீ நினைக்கிற அளவுக்கு உரிய நல்ல மாப்பிளையும் வரனும் கிடைத்து புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த அப்பா சந்தோஷமா இருக்கலாம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னையில் கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். கடன்பட்டு உனக்கு சென்னையாப்பா? உனக்கு சென்னையா? வரலாம். சென்னையை கூப்பிட்டுருக்கேன். இலங்கையிலிருந்து சென்னையில் தொழில் செய்யும் மகன் அப்படின்னு ஒன்றை கூப்பிடுறேன். சரியா? கால் வந்துட்டு வரலாம். என்னாலும் வாழ்விலே
உட்கார முடியுமா உங்களுக்கு? பரவாயில்ல, நின்றுக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள அங்காளம்மன் வாராளா? இருக்காளா? மாரியம்மா வராளா? ஆனா அங்காளம்மன், மாங்காட்டு காமாட்சி போன்ற தெய்வங்கள் குடியிருக்கு. இப்போ 2.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் நஷ்டமும் வனவேதனை அடைந்து துன்புற்று இருக்கிறாய். பிள்ளையனுடைய கல்யாண வாழ்வை பற்றிய ஒரு சிந்தனையும் மனதில் குழப்பமடைந்திருக்கும். ஒரு இடத்தை விற்பதை பற்றிய வேதனையும் துயர அலைகளும் அப்படி தன் தூண்டி தடுமாறி கொண்டிருக்கும். இருக்கா இல்லையா? கால் நுட்டு வா. மெல்ல மெல்ல. ஒரு ஆளுக்கு இருந்தா எதிக்க முடியல, இன்னொரு ஆளுக்கு இருக்கவே முடியல. என்னத்தை சொல்லனா? வரலாம். இந்தா அந்த இடத்தையும் விலை பேசி தந்துடுறேன், கடத்தையும் தீர்த்து தாரேன், பிள்ளைக்கு கல்யாணத்தையும் நடத்தி தாரேன். நன்றி மறவாமல் வந்து சேருங்க. எப்படி மறவாமல்? ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தந்தேன். என்கிட்ட சொன்னியா? நீ சொல்லல. நான் கேட்ட பிறகுதான் சொன்னேன். நீயா சொல்லலையே? அடுத்து சொல்லு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இலங்கை மாநகரிலிருந்து சென்னையில் வாழும் செல்வ மகன். வேற ஒன்றும் இல்லை. பேபே என்ன எப்படி சார், நல்லா இருக்கேன், அவ்வளோதானா? இதுக்கு ஒரு யாரடா இது? அப்பா. அது யாரடா? அண்ணா. அண்ணாவும் நீயே, அன்பு தெய்வமும் நீயே. வாப்பா. உங்களுடைய கட்டுமனைக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் உன் தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே போனேன். 3 பேர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய தொழிலை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் இப்பொழுது ஓராண்டு காலங்களாக பண நஷ்டங்களும் மனவேதனைகளும், நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலுக்கு சரியான சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தில் சில குறைபாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலம் சொல்லலாம். இது நண்பர்களுடைய கிரகங்களால் கூட நமக்கு இப்படி இருக்கலாமா? கூட்டு சேர்ந்து நடத்துறதுனால ஒரு குறை இருக்கலாமா? அல்லது இயல்பாகவே நமக்கு இருக்கான்னு நான் கேட்டேன். நண்பர்களுடைய கூட்டு பலனால் எந்த ஒரு நஷ்டமும் நடக்கவில்லை. பொதுவாக உனக்கு இப்பொழுது பொருளாதார நஷ்டமும், ஒரு இடத்தில் அனுப்பப்பட்ட தொழிலை அதை தொடர முடியாமல் லாக்காகி எடுக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனையும் இருக்கும். இருக்கா இல்லையா? அதை எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத பார்க்கணும். ஆனா அது சம்பந்தமான பார்முலாக்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா சட்டப்படி ஒரு பூட்டு போட்டிருக்காங்க. உண்மை இல்லையா? அந்த பூட்டுக்கு ஒரு திறவுகோல் கிடைச்சாச்சுன்னா உன் தொழில் இப்போ தொடங்கிடும். அதை நான் வாங்கி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? பக்கத்தில் வா. வா. ஒரு அதிகாரியின் உதவியால் உன் தொழில் தொடங்கும். வெற்றியாக்கி தாரேன். அதுல லட்சங்கள் கூடி கோடிகளாய் மலரும். இன்னும் எக்ஸ்போர்ட் உனக்கு தொடரும். நல்லா இருப்பாயாக. செய்யலாம். இந்தா அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தமா இரு மகனே, புண்ணியப்படுவாய். 5 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்தேன். என் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் ஒத்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால பெற்றவர்கள் மனவேதனை ஐசிவாடு கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்து பிள்ளைகளுடைய சண்டையில். இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்த்து வைக்கிறேன், கூட்டிகிட்டு வான்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ 2 குழந்தைகளும் நல்லா வந்தாங்க. எனக்கு நிம்மதியே இருக்கு. இப்போ ஐசிவாடுலேருந்து நிம்மதியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க தாய். சரி, புண்ணியம் படைங்க, புண்ணியம் படைங்க. இந்த அங்க பாக்குறது அங்க அண்ணன் தம்பி சேர்ந்து செஞ்ச தொழில்ல குடும்பத்துல குழப்பமும் மனவேதனையும் அவங்க 2 பேர்த்துக்கு ஏற்பட்டது. இதனால 2 பிள்ளைகளை வச்சுட்டு குடும்பத்துல இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, நம்ம எங்களை வயதான ஆளுகளை ஏன் கைவிட்டுருவாங்களோ என்னமோ. அவங்க ஒற்றுமையா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு மனவேதனையில இவங்க தாய் கூட மனவேதனையில படுத்துட்டாங்க ஐசிவாடில். ஆனால் இவங்க சாமிகிட்ட வந்து இந்த அருள்வா கேட்க வந்தேன். அவர் சொன்னார், 2 மாதத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளாம் ஒன்றா சேர்ந்து
இந்த தொழிலை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன். குடும்பத்துல எல்லாம் உடல் நலத்தோட நலமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல 2 மாசத்துக்குள்ள பிள்ளைகள்லாம் பிரிஞ்சிருந்த பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஐயாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்தாங்க. அதே எங்களுக்கு ஒரு மன நிம்மதி. தாயின் குணமாகி ஐசி வார்டில் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களே நிம்மதியா இருக்காங்க. எல்லா புண்ணியமும் நம்ம ஐயன் கருப்பசாமிக்கே சேருவோம்பா.